பாருங்கள், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 1.7 show that 3√2 is irrational. Solution: suppose that 3√2 is rational. Therefore, 3√2 equal to P by Q or A by B ன்னு போட்டுக்கலாம். நம்ம A by B யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் A by B போட்டுக்கிறேன் நான். A by B 3√2 equal to A by B and B not equal to 0. ஒவ்வொரு டைமும் நீங்கள் எழுதிக்கோங்க. A by B போடுறப்போ B not equal to 0 எழுதணும். where A and B are co-prime. There is no common factor between them. ஒன்றை தவிர வேறு எந்த காமன் ஃபேக்டரும் இருக்காது இந்த ரெண்டுக்கும் இடையில கோப்ரைம்னா. ஒவ்வொரு டைம் நீங்கள் எழுதிக்கோங்க, நான் மறந்தாலும் நீங்கள் எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எப்பயுமே இந்த ரூட்டுக்குள்ளே இருக்க நம்பரை வந்து லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடில் தனியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு மீதியை வந்து ரைட் சைடு கொண்டு போயிடணும். அப்போது A/3B வந்துருமா? இது equation 1. எப்பயுமே லெஃப்ட் சைடு வச்சுக்கணும் ரேஷ்னல் நம்பரை, அதாவது ரூட்டுக்குள்ளே உள்ள நம்பரை வந்து தனியாக வச்சுக்கணும். லெஃப்ட் சைடு ரைட் சைடோ தனியாக வச்சுருங்க, அவ்வளோதான். பாருங்கள், இப்போ A/3B இருக்குதா? இப்போது இது ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியாச்சா? பை தியரம் 1.3ல் √2 இஸ் irrationalனு ப்ரூவ் பண்ணிட்டோம். பை தியரம் 1.3 √2 இஸ் irrational. ஓகேவா? அப்போது லெஃப்ட் சைடு ரைட் சைடு பாருங்கள், ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துருக்கோங்க. A = 2, B = 3, ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துகிட்டு A/3B பாருங்கள். A/3B = 2/3 × 3 = 2/9. அப்போ பாயிண்ட் இது 20 பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா 0 சேர்த்துக்கலாம். அப்போ 20. அப்போது 2 9s are 18, திரும்பி 2 9s are 18, 2 9s are 18. அப்போ இது ரேஷ்னலா? அப்போ ரைட் சைடு வந்து ரேஷ்னல், லெஃப்ட் சைடு வந்து irrational நம்பரா? left side is irrational, right side is rational. The not equal to which leads to contradiction? Which is a contradiction? Therefore, 3√2 is irrational. Next problem. Exercise 1.2. Prove that √5 is irrational. பாருங்க, proof. Suppose that √5 is rational. Therefore, √5 equal to A by B and B not equal to 0, where A and B are co-prime. There is no common factor between A and B. பாருங்க, இது எப்படி எழுதலாம்? A equal to √5B equation 1. Squaring equation 1 on both sides. என்ன வரும்? A square equal to 5B square. இது equation 2. Next பாருங்க, B square equal to A square by 5 எழுதலாமா? இங்கே தியரம் அப்ளை பண்ண போகிறோம். என்ன தியரம்? லெட் பை தியரம் 1.2.
அதாவது let p be a prime number if p divides a square, then p divides a, where a is any positive integer. இந்த தியரம் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அப்போ இங்கே என்ன இருக்குது, p இருக்கிற இடத்துல 5 இருக்கா, அப்போ a ஸ்கொயர் இல்லையா, அப்போது p equal to 5. Therefore b square equal to a square by 5. p divides a square, then p divides, அதாவது 3, 5 divides a square, then 5 divides a, where a is any positive integer வந்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஏக்கு பதிலாக இங்கே எதால் டிவைட் ஆகுதோ அந்த நம்பர் தான் நம்ம எடுக்கணும். சம் 5 into some constant. Put a equal to 5c in equation 2ல எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்ம அடுத்து என்ன ப்ரூவ் பண்ணணும், b ஸ்கொயருக்கு ப்ரூவ் பண்ணணும் இல்லையா. p divides b ஸ்கொயர், then p divides b, then where b is any positive integer நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், a equal to 5cன்னு எடுத்துக்கிறோம். அதே equation 2ல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பாருங்கள், equation 2 becomes 25c square equal to 5b square, which implies இந்த 5 25 இந்த 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5c ஸ்கொயராக மாறும். 5c ஸ்கொயர் ஈக்குவல் டு b ஸ்கொயர். அப்போ b ஸ்கொயர் பை c ஸ்கொயர் ஈக்குவல் டு b ஸ்கொயர் பை 5ன்னு வருமா. திரும்பி தியரம், since by theorem 1.2 b square by 5 implies b by 5 இங்கேயும் p equal to 5. அப்போ a and b, therefore a and b have common factor. But by our assumption, there is no common factor between a and b. Between a and b, which is a contradiction. Therefore, root 5 is irrational. Next problem பாருங்க. Prove that 3 plus 2 root 5 is irrational. Solution. பாருங்க. Suppose that three plus 2 root 5 is rational. அப்போ therefore 3 plus 2 root 5 equal to a by b. ஒவ்வொரு டைமும் நீங்கள் எழுதிக்கோங்க, a by b எழுதுகிறப்போ and b not equal to 0, where a and b are co-prime, there is no common factor between them. Between a and b. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ரூட் 5 வந்து நமக்கு தனியாக வேணும். அதனால என்ன பண்ணுறீங்க, 2 root 5 equal to a by b minus 3. அப்போ root 5 equal to 1 by 2 into a minus 3b by b. ஏற்கனவே நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு, root 5 is irrational. Irrational. Since root 5 is irrational, நெக்ஸ்ட்டு இந்த a equal to some வேல்யூ எடுப்போம். a equal to some 4 எடுத்துக்கலாம், b equal to some 2 எடுத்துக்கலாம். பாருங்கள், சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். a வந்து 4, 4 minus 6 3 into 2 by 2. அப்போது ஓகே பாருங்கள்,
அப்போ 4 minus 6/2 that is equal to minus 2/2 வருதா, that is equal to -1. இது வந்து ரேஷ்னலா, ஏன்னா இது இன்டீஜர்ஸ் இல்லையா, அப்போ ரேஷ்னல் நம்பர். இன்டீஜர்ஸ் வந்து ரேஷ்னல் நம்பருக்கு அடியில் வரும், அப்போ ரேஷ்னல் இது வந்து. அப்போது லெஃப்ட் சைடு வந்து இர்ரேஷ்னல், ரைட் சைடு பாருங்கள் ரேஷ்னல் நம்பர் வருது. அப்போ இது நாட் ஈக்குவலா, ஸோ விச் இஸ் அ கான்ட்ரடிக்ஷன்? Therefore 3 plus 2 root 5 is irrational. நெக்ஸ்ட் பார்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.